பொழுது ஒரு முறை கப்பர்நகூம் என்ற ஊரிலே ஒரு வீட்டிலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஏராளமான ஜனங்கள் அந்த வீடு முழுவதும் நிறைந்திருந்தார்கள். வீட்டுக்கு வெளியேயும் ஆட்கள், வீட்டுக்கு உள்ளேயும் ஆட்கள், சுற்றிலும் ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு திமிர்வாதக்காரனா கை கால் வர முடியாம படுக்கையில கிடக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இயேசு வந்திருக்கிறார், அவர் நிறைய பேரை சுகமாக்குகிறார், இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய நண்பர்கள் 4 பேர், அவனால் நடக்க முடியாது என்பதால் 4 பேர் என்ன பண்ணாங்க? அப்படியே படுக்கையோட 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கி கொண்டு வந்தால் உள்ளே போக முடியவில்லை. ஏனென்றால் ஜனக்கூட்டம், வழியில ஜனக்கூட்டம், உள்ள ஜனக்கூட்டம், வெளியே ஜனக்கூட்டம். என்ன பண்ணலாம்னு யோசித்த பிறகு மேல இது மாதிரி தட்டு ஓடுகள் போட்டிருந்தது. உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள்? மேல வீட்டு மேல ஏறி அந்த தட்டு ஓடுகளை பிரித்து 4 பேர் 4 கயிறு கட்டி என்ன பண்ணாங்க? அப்படியே உள்ள விட்டாங்க. விட்ட உடனே இயேசு பார்க்கிறார். அங்க இருக்கிற எல்லாரும் பார்க்கிறார்கள். என்னப்பா அது மேல இருந்து ஆகிறான அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு திமிர்வாதக்காரன். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்தார். உங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்குது பாருங்க, நீங்க கூப்பிடாம என்ன பண்ணீங்க? வந்திருக்கிறீர்கள். அதுவும் நெருங்க முடியாது என்று சொல்லி எப்படியாவது இயேசுவிடம் போய்விட வேண்டும் என்று சொல்லி தட்டு ஓட கவனிப்பாங்க. பாடத்தை கவனிச்சு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா இருப்பார்கள். கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள். வீட்டுல வந்து படிப்பார்கள், ஸ்கூல்ல போய் படிப்பார்கள். படிக்கிற பிள்ளைங்களை கவனி, படிக்கிற பிள்ளைங்களை கவனி. நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கிளாஸ்ல நல்லா கவனிப்பாங்க, வீட்டுல வந்து படிப்பாங்க. அல்லேலூயா. வீட்டுல வந்து படிப்பாங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள், கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அப்போ நம்மளும் அது மாதிரி இருக்கணும், நம்மளும் அது மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? அப்படிதான் யோசிக்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவை வணங்குகிறவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவை கும்பிடணும். சிலர் என்ன பண்ணாங்க? இயேசு எனக்கு வாணாம். ஏன் வாணான்னா கவனி, ஏன் வாணான்னா எங்க வீட்டுல வாணான்ட்டாங்க, என் வீட்டுல சாப்பிட வாணா, நாங்க சாப்பிடாதோம். அல்லேலூயா. எங்க வீட்டுல வாணான்ட்டாங்க, கும்பிட வாணான்ட்டாங்க, போக வாணான்ட்டாங்க. என் வீட்டுல சாப்பிட வாணான்னு சாப்பிட மாட்டியா? அல்லேலூயா. ஏன் அவங்க சொல்றவங்களா உனக்கு சுகம் தர போறாங்க? சொல்றவங்களா சமாதானம் தர போறாங்க? சொல்றவங்களோட காசு தர போறாங்க? அல்லேலூயா. சும்மா அடுத்தவங்க பேச்சாலும் கேட்க கூடாது. அல்லேலூயா. யோசிக்கணும், அவங்க சொல்றது கரெக்டா இல்ல, இங்க போறதுனால எதனா நஷ்டம் வருதா? நஷ்டம் வந்தா வராதீங்க. அல்லேலூயா. இல்ல இங்க வர்றதுனால எனக்கு நஷ்டங்க வராது. அல்லேலூயா. இல்ல இங்க வர்றதுனால எனக்கு பிரச்சனைங்க பிரச்சனை தான் வராது. அல்லேலூயா. இல்ல இங்க போனா நிம்மதியா இருக்குதுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட வேண்டுனா எனக்கு சமாதானம் வருதுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரங்க அப்படின்னா வாங்க. அல்லேலூயா.